அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஷன் ட்ராக்கரில் நியூ வெர்ஷன், அதாவது 20.6ங்கிற ஒரு நியூ வெர்ஷன் வந்திருக்குது. இந்த நியூ வெர்ஷனில் நம்ம போடக்கூடிய, அதாவது பயனாளிகளுக்கு பதிவு செய்யக்கூடிய டிஹெச்ஆர்லேயும் பயனாளிக்கு வழங்கக்கூடிய மதிய உணவுலையும் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாற்றங்கள் என்ன, அதை நம்ம எப்படி சரியான முறையில் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் நிற்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ட்ராக்கிங்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், பெனிஃபிஷரி டெய்லி ட்ராக்கிங் ஹோம் விசிட் மேலேயே இருக்குங்களா. அதே மாதிரி கீழே டவுன் பேஜ் பாருங்கள், ஹோமு பெனிஃபிஷரி டெய்லி ட்ராக்கிங் ஹோம் விசிட் இப்படி இருக்குங்களா. ஸோ இங்கே கீழே இருக்கிற டெய்லி ட்ராக்கிங் நீங்கள் டச் பண்ணி போனாலும் சரி, இல்லை நான் மேலேயே இருக்குது பாருங்கள் டெய்லி ட்ராக்கிங் பெனிஃபிஷரி பக்கத்தில், நான் அதை டச் பண்ணி போனாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. இப்போ நான் மேலே இருக்கிறத டச் பண்ணி உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். இதில் வரும்பொழுது பாருங்கள், டிஹெச்ஆர் நம்ம வந்து டிஹெச்ஆரை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த டிஹெச்ஆர் என்ட்ரி வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், டிஹெச்ஆரை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெக்னென்ட் உமனுக்கு நம்ம போடணும்னா, ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு நேரம் இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெனிஃபிஷரி வரும். இந்த பெனிஃபிஷரி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், டிஹெச்ஆர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த டிஹெச்ஆருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேஸில் நீங்கள் 25 நாளுங்கிறது கிளிக் பண்ணணும். முன்னே வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 7 நாள், 15 நாள், 25 நாளுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோடனே பாருங்கள், நமக்கு லோடிங் ஆகி டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வரணும். சரி, டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாக்டேட்டிங் மதர். இந்த லாக்டேட்டிங் மதரை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நமக்கு ஒரே ஒரு பெனிஃபிஷரி தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த டிஹெச்ஆர் பாருங்கள், இந்த டிஹெச்ஆருங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டேஸை ஓப்பன் பண்ணுங்கள். 25 டேஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வரணும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி இது வரதுக்கு முன்னாடி நம்ம கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்து சேவ் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 months to 3 years கேட்டகரி. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரவுங்கிற குழந்த, நமக்கு இதில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, நம்ம 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் தான் டிஹெச்ஆர். 2 வயசுக்கு மேலே குழந்தைங்க மையத்துக்கு வர மாதிரி இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு மதிய உணவாக தான் பதிவு பண்ணணும். அதை ரெண்டையும் எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆரவ் இந்த குழந்தை அங்கன்வாடிக்கு வரதுனால நான் ஹெச்சிஎம்மை கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஹெச்சிஎம்மை கீழே கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், கீழே ஆப்ஷன் என்ன கேட்கும்னா ஹெச்சிஎம் டைப்புன்னு கேட்கும். அந்த குழந்தைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சமைச்சு சாப்பாடு போடுறோமா, இல்லை நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிறது கேட்கும். நம்ம சமைச்சு தான் சாப்பாடாக போட்டுட்ருக்குறோம். அதனால் குக்குடு மீல்ஸுங்கிறத இங்கே கிளிக் பண்ணிடுவோம். அடுத்தது அனிதா சன்னுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு. ஸோ அதனால் இங்கே டிஹெச்ஆர் என்ட்ரியில் நம்ம டிஹெச்ஆர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 25 டேஸ் நம்ம இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குழந்தையும் பார்த்திங்கன்னா நம்ம டிஹெச்ஆருக்கு தான் வருது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 25 டேஸ் இங்கே போட்டுடலாம். அடுத்தது வந்து சர்வின், இவனுக்கும் 1 வயசு 5 மாதம் தான் ஆகுது. அவனால் இவனுக்கும் 25 நாள் இங்கே கிளிக் பண்ணி போட்டுடலாம். மொஹியா ஸ்ரீ, இதுவும் 1 வயசு 5 மாதங்கிறனால டிஹெச்ஆரை தான் நம்ம போடணும். ஸோ அதனால் இங்கே டிஹெச்ஆர் கிளிக் பண்ணிடலாம். ஆனால் இங்கே ஏஜே நமக்கு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ரெஜிஸ்டரில் எப்படி ஏஜ் வச்சுருக்கிறோம், இல்லை போஷன் ட்ராக்கரில் ஆல்ரெடி நம்ம ஏஜை கால்குலேட் பண்ணி நோட் பண்ணி எழுதி வச்சுருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். என்னடா என் பாட்டுக்கு ஏஜ் சொல்லி போட்டுட்ருக்கானேன்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நோட் பண்ணி வச்சதுனால போடுறேன். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அங்கன்வாடி நிகிலிதன், இது வந்து அங்கன்வாடிக்கு வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெச்சிஎம் கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா.
ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சுருக்கனால இதுக்கு நம்ம தனியாக போட தேவையில்ல. ஓகேங்களா. பூமேஷ் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 வயசு 8 மாதம் டிஹெச்ஆருக்கு வருது. ஸோ அதனால் 25 நாளைக்கு டிஹெச்ஆர் அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ இந்த குழந்தை ரித்தி நிலவன் வந்து பார்த்திங்கன்னா 2 வயசு 1 மாதம் நமக்கு பால்வாடிக்கு வரதுனால இங்கே நம்ம ஹெச்இஎம்மாக கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்த குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வயசு சுச்சித்ரினா 1 வயசு 8 மாதம். அதனால் அதுக்கு வந்து டிஹெச்ஆரை 25 நாளைக்கு நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். ஓகேங்களா. தாரிகா சார் தாரகன். ஓகேங்களா. தாரகன் இந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வயசு 5 மாதம் தான் ஆகுது. ஸோ அதனால் இதில் டிஹெச்ஆர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை நாளைக்குங்கிறது இங்கே பாருங்கள் 25 நாளைக்குங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து இப்போ நான் டிஹெச்ஆரும் அப்டேட் பண்ணியாச்சு, ஹெச்சிஎம்மும் உங்களுக்கு இங்கே அப்டேட் பண்ணியாச்சு. ரெண்டையுமே இங்கே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே இங்கே சப்மிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சப்மிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோடிங் ஆகி டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டுன்னு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் போட்ட டேட்டா எல்லாமே எனக்கு சேவ் ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம அட்டனன்ஸும் ஹெச்சிஎம்மும் எப்படி போடுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் அட்டனன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அட்டனன்ஸ் மார்னிங் ஸ்நாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இதை கிளிக் பண்ணிக்கிறோம். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்டனன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அதில் இருக்கிற குழந்தைக்கு அட்டனன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே 3 to 6 இருக்கக்கூடிய குழந்தைக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு அட்டனன்ஸு மார்னிங் ஸ்நாக்ஸ் ரெண்டையுமே நம்ம இங்கே வந்து சைட் பை சைடாக அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். அதுக்கு வந்து இங்கே க்ரீனில் காமிச்சிரும். ஓகேங்களா. ஆப் டேக்கிங் டைம் டு கெட் அப்டேட் ப்ளீஸ் ட்ரை லேட்டர்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வெயிட் பண்ணிவிட்டு டேட்டா டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். ஸோ இப்போ வரலிங்களா. இப்போ நான் அடுத்த மெத்தட் எப்படின்னா நான் கிளிக் பண்ணிவிட்டேன், மறுபடியும் அட்டனன்ஸ்குள்ளே போகிறேன். அட்டனன்ஸ்குள்ளே போய்ட்டு நான் பாருங்கள் சப்மிட் ஆல்ரெடி தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 3 to 6 ஹெச்சிஎம். ஸோ அந்த 3 to 6 ஹெச்சிஎம் சாப்பிட்ற குழந்தைங்க இது எல்லாமே 7 குழந்தைங்க ஹெச்சிஎம் சாப்பிடுது. ஸோ அந்த ஹெச்சிஎம் சாப்பிட்டுட்டுனா கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைக்கும் ஒரே ஆப்ஷன் தான், நான் குக்குடு மீல்ஸ் தான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே இங்கே சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் கீழே தனித்தனியாக வந்து குக்குடு மீல் கொடுக்கணுன்னு ஆப்ஷன் கிடையாது. ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு மற்ற எல்லா குழந்தையும் நம்ம இங்கே பதிவு பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா. இங்கே போட்டுட்டு இங்கே சப்மிட்டுங்கிறத கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டோன்னா டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வரணும். அது வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இல்லையா. நமக்கு டேட்டாஸ் வந்து இங்கே சப்மிட் பண்ணியாச்சு. உங்களுக்கு மறுபடியும் உள்ளே போய் செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு க்ரீனில் வந்துருச்சு. இப்போ இங்கே ஆக்டிவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்டிவிட்டியில் உள்ளே போயிட்டு நமக்கு பாருங்கள் பர்சனல் ஹைஜீனிக்கு ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ரெண்டையும் நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டோம் வச்சுக்கோங்களேன். டெய்லி அங்கன்வாடி சென்டர் டெய்லி அட்டனன்ஸ் ட்ராக்கிங் எல்லாமே ப்ராப்பராக போட்டாச்சுங்கிறது அர்த்தம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஹெச்ஆரும் இப்படி தான் முறையாக அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணித்தரோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.